இப்போ ரிசார்ட் வெப் சீரிஸில் எபிசோட் 5ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த எபிசோடில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, ஒரு வயசானவர், ரொம்ப ரிச் மேன் அவர் போல இருக்கு. அவர் வந்து மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்துட்டு ஹீரோ வெற்றி வந்து அந்த பக்கமாக டீ கொண்டுட்டு ஒரு தள்ளுவண்டி மாதிரி தள்ளி விட்டு வராரு. அந்த சவுண்டு கேட்டு அவர் ரொம்ப இரிட்டேட் ஆகி கத்துறாரு. உடனே வெற்றியும் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறமா பாண்டி கூப்பிட்டுட்டு அந்த ரிச் மேனோட ஹிஸ்ட்ரி பற்றி சொல்கிறாரு. அவரோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. 3 வருஷமாக இந்த ரெசார்ட்டில் தான் தங்கியிருக்காரு. பசங்கள்லாம் அப்ராடில் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அவருக்கு யாருமே இல்லை. அவர் நினச்சா இந்த ரெசார்ட்டே விலைக்கு வாங்கலாம், அந்தளவுக்கு அவருக்கு வசதி இருக்குது. ஸோ இங்கே வந்து தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ ஒழுங்காக அவர்கிட்ட நடந்துக்கிட்டேன்னா உனக்கு 1000 ரூபாய் கூட டிப்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னோடனே அப்படியான்னு சொல்லிட்டு வெற்றியும் கேட்டுட்டு போயிடுறாரு. அப்புறமா பாண்டி என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இந்த மாதிரி வேலை கிடைக்கும், வேலை போய்டும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பயந்துட்டுருக்காருல. ஏன்னா இவர் வந்து நெடுமாறனோட சூப் ரெசிபி எடுத்து சூப் பண்ணி வித்துட்டார்ல. ஸோ நீ நேரடியாக போய்ட்டு நெடுமாறன்கிட்டே சாரி கேட்டுரு, அதை விட்டால் உனக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா உனக்கு நிறைய கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து வெற்றிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. வெற்றியும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இங்கே கிச்சனில் பார்த்தீங்கன்னா நெடுமாறன் செம்ம கோவமாக வந்து ஏதோ ஒரு புது ரெசிபி ட்ரை பண்ணுறாரு. யாருக்கிட்டையுமே பேசாமல் அது இதையும் போட்டு கட் பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு. எல்லாமே பண்ணி ஒரு சூப்பர் ரெசிபி ட்ரை பண்ணி ரெடி பண்ணிவிட்டு எல்லோரும் டேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. எல்லோரும் டேஸ்ட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இனிமேல் ஸ்டார்டருக்கு நான் எப்போவும் பண்ணுற அந்த சிக்னேச்சர் டிஷ் அந்த சூப் வேண்டாம், அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை ஸ்டார்டராக கொடுத்துருங்க, இனிமேல் அந்த சூப் இங்கே வைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. கோவமாக சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்குலாம் திறமை இருந்தால் மட்டும்தான் நீங்கள்லாம் இர்ரீப்ளேசபிளாக இருப்பீங்க, இல்லைனா இப்போ எதுவுமே படிக்காதவன் கூட வந்து உங்கள் ரெசிபியை பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு சொன்னோன்னே, யார் ஷெஃப் உங்கள் ரெசிபியை ரீப்ளேஸ் பண்ணது, வேறு யாராச்சும் பண்ணாங்களா, இவரான்னு பெரிய பெரிய ஷெஃப் நேம்லாம் வச்சு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா வெற்றி வந்துட்டு நெடுமாறன் கிட்ட சாரி கேட்க வராரு. அப்போ வந்து சொல்கிறாரு, நீ சாரிலாம் சொல்ல வேண்டாம், உன் வேலை போகாது, கவலைப்படாத, ஆனால் எனக்கு நீ எப்படி என் ரெசிபியை கண்டுபிடிச்சேன்னு மட்டும் சொல்லிவிடு அப்படின்னு சொன்னோடனே, இல்லை சார் நீங்கள் வந்து கல்பாசி போட்டிருந்தீங்க அப்படி தானே, எங்கள் ஊரில் நாங்கள் கல்பாசி போட்டு நிறைய சமைப்போம், ஸோ அந்த ருசி எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நாக்கில், மற்ற எல்லாமே எப்போவுமே போடுற இன்க்ரீடியன்ஸ் தானே, ஸோ நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே வெரி இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அப்போது எனக்கு வந்து உங்கள் கிச்சனில் சமைக்கணும்னு ஆசை சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வெற்றி. அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும், சும்மா சுடு தண்ணி வைக்கிறவெல்லாம் வந்து ஷெஃப் ஆகிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுட்டு நெடுமாறன் போயிடுறாரு. ஆனால் இவங்க 2 பேரும் பேசுகிறத வந்து தூரத்துலேருந்து ஐஸ்வர்யா அப்படியே வாட்ச் பண்ணுறாங்க. இவர் ஏதோ போய் பேசுகிறாரு, அப்பா ஏதோ திட்டுறாரு அப்படிங்கிறத ஐஸ்வர்யா வாட்ச் பண்ணுறாங்க. அப்புறமா அந்த ரிச்மேன் ஒருத்தர் காமிச்சாங்கல்ல, அவர் வந்து 2 ஷெஃப் கிட்ட பயங்கரமாக கத்திட்டுருக்காரு. உங்கள் ஹோட்டலில் வந்து நான் வெறுமனே ஒரு ரசம் சாதம் தான் கேட்குறேன், ஆனால் அந்த ரசம் சாதத்தை கூட இந்த 3 வருஷமாக உங்களால் ஒழுங்காக வச்சு கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பண்ணி கொண்டு வந்திருக்கிறது வந்து ரசம் சாதமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு. இதை வந்து வெற்றியும் பாண்டியும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. உடனே வெற்றி என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட வீட்டில் அவங்கெல்லாம் ஒரு மெஸ்ஸில் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க இல்லையா, அங்கே உள்ள மெஸ்ஸில் போயிட்டு ரசம் சாதத்துக்கு தேவையான சாமானம் எல்லாமே வாங்கிட்டு வந்து ரசம் சாதம் குக் பண்ணுறாரு. குக் பண்ணி ஒரு டிஃபன் பாக்ஸில் அந்த சாதத்தை எடுத்து ஒரு ஸ்பூனும் வச்சு கொண்டு போய் அந்த ரிச் மேனுக்கு கொடுக்குறாரு. கொடுத்து, சார் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்காக நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து அவர் எடுத்து சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் அதை ரசித்து சாப்பிட்றாரு. இதை வெற்றி தூரமாக இருந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே போயிடுறாரு. இப்போது செஃப் ஜான் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டுருக்காரு, ஒரு முக்கியமான டீம் நம்ம ஹோட்டலுக்கு வராங்க, ரெசார்ட்க்கு வராங்க, அவங்க வந்து அனிமல் கேர் டீம், ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக நான்வெஜ் வந்து சர்வ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த டீமும் உள்ளே கரெக்டாக வந்துடுறாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா அதில் நம்ம ஒரு வேணி, அதாவது இவங்க ஹீரோயின் ஐஸ்வர்யாவோட ஃப்ரெண்டு வேணின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அந்த வேணியும் விக்கின்னு இன்னொரு ஷெஃப்பும் 2 பேரும் போயிட்டு அவங்களுக்கு எல்லாமே சர்வ் பண்ணுறாங்க. அப்போ வந்து அதில் ஒரு பொண்ணு வந்து விக்கி கிட்ட ஜாலியாக பேசுகிறாங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்து சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கீங்கன்னு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு வேணி வந்து ரொம்ப பொசசிவ் ஆகிட்டு விக்கி கிட்ட கோவப்படுறாங்க. அப்போ விக்கி சொல்கிறாங்க, என்றைக்குமே இந்த விக்கி உனக்கு தான் வேணி அப்படின்னு சொன்னோடனே வேணியும் ஹாப்பி ஆகிடுறாங்க. இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க போல இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெற்றி வந்து பாண்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இந்த பொண்ணுங்க அன்றைக்கி என்னை ரொம்ப அலைய விட்டுட்டாங்கடா, அந்த கெஸ்ட்டோட லக்கேஜ் எடுத்து அங்கே போட்டு இங்கே போட்டு என்னை சுத்த விட்டுட்டாங்க, ஸோ இவங்களாம் நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நெடுமாறன் பொண்ணெல்லாம் நம்ம எப்படிடா ரிவெஞ்ச் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்குறாரு. அதுக்கு வந்து நம்ம தெரியாத மாதிரி ரிவெஞ்ச் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஒரு ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறாங்க. அங்கே ஒருத்தர் பயங்கரமாக தண்ணி அடிச்சுட்டு மட்டையாகி தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக வாமிட் பண்ணி வச்சுருப்பாரு, ஃபுட்டெல்லாம் அப்படியே போட்டு வச்சுருப்பாரு. அதை பார்த்த உடனே வெற்றி என்ன பண்ணுவாருன்னா, இப்போ கிச்சன் டீமை நம்ம பழி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் டீமுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஐஸ்வர்யா கரெக்டாக ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்தோடனே ஃபுட்டாக குக் பண்ணி வச்சுருக்கீங்க, அவங்கள பற்றி நெகட்டிவாக ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு. வாய்ஸ் மாற்றி பேசி பயங்கரமாக திட்டுறாரு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யா ரொம்ப பயந்துட்டு நான் வந்து டீல் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நீங்கள் வரலாம் வேண்டாம்,
விட்டுருங்க, இனிமேலாச்சும் ஒழுங்காக குக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாரு. இதை வந்து ஐஸ்வர்யா நெடுமாறன் கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே நெடுமாறன் சொல்கிறாரு, நான் போய் என்னன்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து வெற்றியும் பாண்டியும் ரூம்குள்ளே பயங்கரமாக காமெடி பண்ணிட்டு சிரிச்சிட்ருக்காங்க, கிச்சன் டீமை பழி வாங்கிட்டோன்னு. அங்கே பார்த்தா கரெக்டாக நெடுமாறன் வராரு. இங்கே யார், அந்த ரூம் நம்பர் 211லேருந்து யார் கால் பண்ணாங்க, எதனால் அவங்க இவ்வளோ கோவப்படுறாங்கன்னு கேட்கறதுக்காக அவர் அங்கேருந்து வராரு. அதோட எபிசோடு முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.